Hi friends, welcome to Relaxed Recipes. என்னதான் நம்ம வீட்டில் வெஜிடபிள்லாம் போட்டு பிரிஞ்சி ரைஸ் பண்ணால் கூட கல்யாண வீட்டில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டைலில் தான் பிரிஞ்சி ரைஸ் பண்ண போகிறோம். 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 3 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். 2 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வெங்காயம் பொன்முறுவலாலாம் வதங்க வேண்டியதில்லை. அந்த பச்சை வாடை போனாலே போதும். ரெண்டு பச்சை மிளகாய் கீரி இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துப்போம், அதனால் 2 பச்சை மிளகாய் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தோம் இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய், அது மட்டும்தான். ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி மசிஞ்சிட்டு இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 6-7 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் போட்டிருப்பாங்க, அதுவே உங்களுக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த 5 நிமிஷத்துலேயே காயெல்லாம் உங்களுக்கு முக்கால்வாசி குக் ஆகிடும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். பிரிஞ்சி ரைஸில் மசாலா கிடையாதுங்க, நம்ம பிரியாணி மசாலாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது மைல்டான ஒரு வாசத்தில் தான் இருக்கும். 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். இன்றைக்கி நான் குக்கரில் விசில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, லோ ஃப்ளேமில் தம்மில் தான் போட போகிறேன். 1.5 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1/2 கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். மீதி 2.5 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நிறைய சேர்க்க வேண்டாம். தேங்காய் பால் நிறைய சேர்த்தா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்ல கொதி வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இதுக்கு மல்லி புதினாவை முதலே சேர்க்கக்கூடாது. அரிசி சேர்த்து ஒரு கிளறிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு பிரிஞ்சி ரைஸ் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 மூடி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக மூடுனா கொஞ்சம் பொங்கி வரும். தண்ணியும் சோறும் நல்லா சேர்ந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். லைட்டாக அடியோடு கிளறி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் போல் நம்ம நெய் மேலே சேர்த்துக்க போகிறோம். இதை மூடி தோசைக்கல் மேலே லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நம்ம தம்மில் விட்டுறலாம். தம்மு முடிஞ்சாக்கில் அடுப்பை அப்படியே அடைச்சி வச்சிடலாம். உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கல்யாண வீட்டு பிரிஞ்சி ரைஸ்க்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த பிரெட்டு துண்டு தான். இதை நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும், நல்ல பொன் முறுவலாக. நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரிச்சுக்கிறேன். எண்ணெயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி சேர்க்குறதுனால நல்லா உங்களுக்கு வாசமாகவும் இருக்கும், மொறுன்னு பொரிஞ்சிடும். இதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தம் போட்ட பிரிஞ்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் தம்மிலேயே இருந்திருக்கு பாருங்கள், நல்ல செட் ஆகிடுச்சு. நீங்கள் தம் போட போகிறதில்ல, விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கோங்க. இல்லை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பிரெட்டு துண்டெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பிரெட்டு துண்டெல்லாம் அந்த ரைஸில் ஊறி நல்ல சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கரைஞ்சி உடஞ்சிலாம் போகாதுங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும். சில பேர் மொறுமொறுன்னு சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க. அப்படி உள்ளவங்க நம்ம பருமாறையில் கூட மேலே தூவி பரிமாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.